தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அக்டோபர் மாதத்துடைய 6ஆம் நாளாகிய இன்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்குமே இரக்க நிறைந்த செயல்களை செய்ய அன்போடு அழைக்கின்றார். நல்ல சமாரியன் ஓமையை இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க அழைப்பு கொடுக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே யோனா இறைவாக்கினர் ஆண்டவருடைய கட்டளைக்கு மாறாக, அவருடைய அழைப்புக்கு மாறாக தன்னுடைய மனம் போன போக்கிலே செல்ல அவர் விரும்புகின்றார். கடவுளுடைய அந்த கட்டளையின்படி நடக்க மறுக்கின்றார். அவருடைய அழைப்பை தட்டி செல்லுகின்றார். அவர் இவ்வாறாக தன்னுடைய வாழ்நாளிலே எத்தகைய ஒரு அழைப்பை அவர் பெற்று தன்னுடைய மனம் போன போக்கிலே அவர் சென்று கொண்டிருக்கிற பொழுது கடவுள் அவரை தடுத்து ஆட்கொண்டு, நீ நினிவே நகர மக்களுக்கு அறிவி, அந்த மக்கள் மனமாற வேண்டும், உன்னை நான் என்னுடைய இறைவாக்கினராக உன்னை நான் ஏற்படுத்தியிருக்கின்றேன், என்னுடைய இறைவாக்கை எடுத்துச் சொல் என்று அவருக்கு பல்வேறு அனுபவங்கள் வழியாக அவர் அந்த திமிங்கலத்திலே 3 நாட்கள் இரவும் பகலுமாக அவர் இருக்கின்றார், காப்பாற்றப்படுகின்றார். அந்த கப்பலிலே வரக்கூடிய அந்த அலையில் மத்தியிலே அவர் பல்வேறு இன்னல்களை இடையூறுகளை அனுபவிக்கின்றார். கடவுள் அவருக்கு வெளிப்படுத்துகின்றார், என் அழைப்பை நீ தட்டி பறித்து விட்டாய், ஆகவே உன்னை நான் தெரிந்திருக்கிறேன், நீ என்னிடமிருந்து நீ செல்ல முடியாது என்று கடவுள் அவருக்கு உணர்த்துகின்றார். சில வேளைகள் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் நமக்கு இந்த அழைப்பை கொடுக்கிற பொழுது நாமும் தட்டி விடுகின்றோம். என்னால் முடியாது, என்னால் இயலாது, இது நடக்காது, இது முடியாது என்ற ஒரு மனப்பாங்கு உளவியல் ரீதியாக நம்முடைய வாழ்விலே ஒவ்வொருடைய தனிப்பட்ட உள்ளத்திலும் இருக்கிறது. ஆனால் அதைத்தான் யோனா இறைவாக்கினர் இங்கு பணியாளர் அவர் மனமாற்றம் பெறுகின்றார். அவர் தன்னுடைய வாழ்வை கடவுளுடைய உடனிருப்பை பெறுகின்றார், கடவுளுடைய நம்பிக்கையை பெறுகின்றார், கடவுளுடைய இரக்க உணர்வை பெறுகின்றார். இதைத்தான் நச்சதிலே பார்க்கிறோம். குரு வருகிறார், லேவியர் வருகிறார், அடிபட்டவர் படுத்து கிடக்கின்றார், காயம்பட்டு கிடக்கின்றார். யார் அயலான்? உனக்கு அயலான் யார்? சட்ட அறிஞர், மறைமுறை அறிஞர் வந்து இயேசுவிடத்திலே, நான் நிலையான வாழ்வர் என்ன செய்ய வேண்டும்? யார் இரக்கம் காட்டியாரோ அவரே தான் பார்க்கிறோம். குரு கண்டும் காணாமல் சென்று விட்டார். லேவியர் அவரும் சட்டப்படி அவர் வழிபாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சென்று விட்டார். சரிதான், அவருடைய பார்வையிலே சரி. காரணம், நாம் லேவியர் புத்தகத்தில் படிக்கின்றோம், அது யூத சட்டத்தின்படி காயம்பட்டவர்களை அடிபட்டவர்களை தொட்டால் தீட்டு. இது சட்டம் சொல்லுகின்றது. அவர்கள் லேவியர் சட்டத்தை அவர்கள் கடைபிடிக்கின்றார். லேவியர் குரு, அதுதான் அந்த முறைகளை சட்டத்தின் புறம்பாக நடக்கக்கூடாது, அதை அவர்கள் செய்கின்றார்கள், கண்டுகின்றார். அதனால் நாம் அவர்கள் மேல் தவறு சொல்ல முடியாது. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அந்த சட்டத்தையும் கடந்து இறைவாக்குகளையோ இறை தருவது நான் அழிக்க வந்தேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், மாறாக அதை நிறைவேற்றவே வந்தேன். இருக்கிற குளறுபடிகளை திருத்தி இயேசு நிறைவுபடுத்துகின்றார். இந்த காலத்து வழிகளுக்கு ஏற்ப அன்றாட வாழ்க்கையிலே நாம் இரக்க உணர்வோடு இருக்க வேண்டும். அது லூக்கா, அது ஆசிரியர், இரக்கத்தின் நற்செய்தி என்று அழைக்கப்படுகிறது. இந்த லூக்கா மருத்துவர், இரக்கத்தோடு ஆண்டவர் இருக்கிறார், இயேசு இரக்கத்தோடு இருக்கிறார் என்பதை இந்த நல்ல சமாரியன் இந்த உவமை வழியாக இன்னும் செலவானால் நான் மீண்டும் வந்து கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தாராள உள்ளத்தோடு அந்த சமாரிய அந்த இனத்தையும் பாராட்டுகின்றார். சமாரியரையும் நல்ல சமாரியர் என்று சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்விலே சட்டத்தை கடந்து மனித நேயத்தை, மனித மாண்பை, மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கின்ற நல்ல பண்புகளை அந்த உலகத்தை எடுத்துக்காட்ட, இரக்கத்தோடு செயல்பட, இதயத்தோடு செயல்பட ஆண்டவர் அன்போடு இந்த அக்டோபர் மாதத்தில் நம்மை அழைக்கின்றார். இயேசுவிடத்தில் இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம். இதோ பலி அல்ல, மாறாக நான் இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொன்னப்பா இயேசுவே, இதோ நீர் இரக்கமுள்ளவர், நீர் கிருபையுள்ளவர், நீர் அன்புள்ளவர், நீர் தாராள உள்ளத்தை என்பதை இந்த நல்ல சமயம் இந்த உவமை வழியாக அந்த நிலையான வாழ்வை நாங்கள் பெற்று நம்பிக்கையோடு வாழ, உம்முடைய வானக வீட்டை நாங்கள் வந்தடைய இந்த நல்ல இரக்க நிறைந்த செயல்களால் மத்திய 25ஆம் அதிகாரத்தில் சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு செய்த போதெல்லாம் நீங்கள் எனக்கே செய்தது போல நாங்கள் என்றும் உம்மை மகிமைப்படுத்த உமக்கு உகந்த பிள்ளைகளாக உம்முடைய மாட்சியை நாங்கள் என்றும் எடுத்துரைக்க எங்களுக்கு தேவையான அருட்கொடைகளையும் நற்பண்புகளையும் இந்த நாளிலே எங்களுக்கு கொடுக்கும்படியாகவும், நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த நல்ல சமரியனை போல தாராள உள்ளத்தோடு உதவி செய்ய ஓடோடி சென்று அது அந்தந்த நேரத்திலே எதற்றி நாங்கள் அதை நிலைத்து இருக்கிறவராக நாங்கள் உடனடியாக அதை செய்யக்கூடிய ஆற்றலும் மன துணிவும் இறை நம்பிக்கையும் எங்களுக்கு கொடுக்கும்படியாக இந்த நாளிலே வேண்டி செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும் மன்றாடுகிறோம். ஆமென்.